ஒரு மீனவன் வாழ்க்கையில நடக்கிற ஒரு விடயங்களை தத்துருவமாக எடுக்கப்பட்ட திரைப்படம். நினைக்கிறேன் நான் ஒரு திரைப்பட ரசிகன். இந்த வகையில் ஒரு கலைஞர்களை மதிக்கிற ஒரு ஆள். எத்தனையோ ஆயிரம் படங்களை பார்த்துருக்கேன். அது இங்கிலீஷ் படம், அதே தமிழ் படம், சரி கன்னட படம் பார்த்துருக்கேன். இன்றைக்கு ஒரு முழு திருப்தியோட வழியில வந்தா என்னன்னு சொன்னா, எங்களுடைய யாழ்ப்பாணம் மண், எங்களுடைய இந்த தீவு பிரதேசங்கள், கடற்பிரதேசங்கள்ல அருமையாக காட்டப்பட்டு எத்தனையாயிரம் படங்கள்லையும் எங்களுடைய இந்த இலங்கை மண்ணுடைய அந்த வாசம் தொட்டு இருக்குது. அதே போலதான் ஒரு மீனவர்கள் இந்த வாழ்க்கையில குடும்பம் என்றா என்ன, காதல் என்றா என்ன, தொழில் என்றா என்ன, என்னத்துக்காக வாழ்றோம் என்ற அர்ப்பணிப்போடு சொல்லப்பட்ட ஒரு கதையாக நான் இதை பார்க்கிறேன். உண்மையிலேயே மிகச்சிறந்த காத்திரமான ஒரு படைப்பு. இந்த திரைப்படம் போன்று பல திரைப்படம் வர வேண்டும். நினைக்கிறேன் இந்த அனைத்து கலைஞர்கள் எல்லாரும் அத்துருவமாக அடித்திருக்கிறார்கள். அவருடைய விசேஷமான என்னுடைய வாழ்த்துக்கள். அதே போன்று சகலதம் இசையிலிருந்து, நடிப்புல இருந்து, எடுத்த லொகேஷன்ல இருந்து, காஸ்டியூம்ஸ்ல இருந்து சகல விடயங்கள் நல்லா இருக்குது. அருமை. இன்னொரு கேள்வி வந்து, இந்த திரைப்படத்தை நீங்க பார்த்திருக்கிறீங்க, ஆக மிகவும் அதிகமா உங்களோட மனதை பாதிச்ச காட்சி என்று இந்த படத்துல ஏதாச்சும் இருக்கா? இல்ல, இதுல வந்து ஒரு மனுஷன் வாழ்க்கையில என்ன நிகழும் வந்து நாங்கள் வாழ்றே இல்லை. ஆனா எப்படியான கட்டங்கள் மனுஷன் வருகுது என்றதும், இந்த வாழ்க்கையில ஒரு மனுஷன் பிறந்து வாழ்ந்ததுலேருந்து அவன் எவ்வளவான விடயங்களை சந்திக்கிறான் என்ற விடயங்களை பார்க்கின்ற பொழுது உண்மையிலேயே அது வித்தியாசமான படம் தான். நல்ல கதை ஒன்று எடுத்துக்கிறீங்கள். எல்லா படத்துல இருக்க அத்தனை அம்சங்களும் நல்லா தான் இருக்குது. எதிர்காலத்துல இருக்கிற இளைஞர்களுக்கு உங்கள் சார்பில், இந்த திரைப்படம் சார்பில், இல்ல தென்னிந்திய திரைப்பட கலைஞர்களை விட எங்கட கலைஞர்கள் நல்லா நடிச்சிருக்காங்க. அவங்களோட மொழி, இளையராஜா இசையமைச்சிருந்தாலும் இதே போன்று எங்கடாக்களும் இசையமைப்பாங்க, இதே போன்று எங்கடாக்கள் நடிப்பாங்க. அப்ப இந்த படம் நினைக்கும் உலகம் பூரா வெளியிடப்பட்ட திரைப்படம். இது போன்ற படங்கள் வரணும், எங்கடாக்கள் இயக்க வேணும், எங்கட கலைஞர் நடிக்க வேணும், அது உலக சந்தையில ஓட வேணும். அது போன்று அந்த அந்த இண்டஸ்ட்ரி, சினிமா இண்டஸ்ட்ரி தென்னிந்தியா மாதிரி இங்கே வர வேணும். இளைஞர்களுக்கு உங்களுடைய ஆதரவு எந்த அளவுக்கு இருக்கு? அவங்களுக்கு எங்கிற இளைஞர்களுக்கு உங்களுடைய ஆதரவு எந்த அளவுக்கு இருக்கு? அவங்களுக்கு சல்யூட். ஓகே, இதுக்கங்களை வந்து இந்த திரைப்படம் சம்பந்தமாக முக்கியம் ஏதாவது நீங்க சொல்ல வேண்டியிருக்கா? இல்ல, இது எல்லாரும் இந்த படத்தை பார்க்கணும். ஒருக்கா திருப்பூருக்கா இந்த படத்தை யாழ்ப்பாணமோ இல்லை இலங்கை பூரா திரையிடப்பட வேணும், சகலரும் பார்க்கணும். என்றால் இப்படியான படங்களை பார்க்க இயலாது, அது பார்க்க இயலாது. எனவே எங்கட கலைஞர் நடித்த படத்தை எல்லாரும் ஒருக்கா பார்க்கணும், முழு பேரும் பார்க்கணும்.